வணக்கம். நான் ட்ரேடர் ஹரி. நான் செபியில் ரெஜிஸ்டர் கிடையாது. இந்த வீடியோ எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இப்போ நம்ம நிஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரைடே க்ளோஸ் ஆன மார்க்கெட்டு மண்டே ஓப்பன் ஆகும்போது நல்லாவே ஒரு 70 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்தது. இதனால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆன இடத்துலேருந்து நல்லாவே ஒரு ஃபால் பார்க்கலாம். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே வந்துட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணி முடித்த அடுத்த செகண்டே நல்லா மேலே போய் ஒரு ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணியிருக்குது. டச் பண்ணி அங்கேயே கொஞ்சம் ட்ராவல் ஆகிட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டை ரீடெஸ்ட் அடுத்த செகண்டு நமக்கு நல்லா டவுனு திரும்ப ஒரு சப்போர்ட்டை எடுத்துருக்குது. அந்த சப்போர்ட்லேருந்து திரும்ப ஒரு மட்டும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லாவே இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகிருச்சு. இந்த ஃபால்னால் நமக்கு எதுவும் ஸ்டாக்ஸில் எதுவும் டவுன் இல்லை. நமக்கு நிஃப்டியில் மட்டும்தான் டவுன் இருந்தது. மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே அந்தளவுக்கு ஒன்றும் டவுன் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ட் போட்ட இடத்துலேருந்து கீழே வந்திருக்குது. இப்போ நமக்கு கீழே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. இருங்க, நான் இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. கீழே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. அந்த சப்ளை ஜோனுக்கு வந்துருச்சுன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக பையிங் ப்ரெஷர் பார்க்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் சப்போர்ட்டில் கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகிருக்குது. ரீடெஸ்ட் எடுத்துருக்குது. ரீடெஸ்ட் எடுத்த அடுத்த செகண்டே ஃபால். என்ன தான் ஃபால் ஆகிருந்தாலும் நம்மளோட சப்ளை ஜோனை இன்னும் அது டச் பண்ணலை. அது டச் பண்ணாத வரைக்கும் அதில் நம்ம பையிங் எதிர்பார்க்க முடியாது. பாருங்கள், அந்த கரெக்டான சப்ளை ஜோன் எங்கே இருக்குதுன்னு காமிக்குதேன். கரெக்டாக அது எங்கே இருக்குதுன்னா 25,910 25,900 இருக்குது. இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. இந்த சப்ளை ஜோனுக்கு வந்தோடனே மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக குட்டியாவோ பெருசாவோ ஒரு பையிங் ப்ரெஷர் கிடைக்கும். அந்த பையிங் ப்ரெஷர் கொடுக்காம மார்க்கெட்டால் கீழே வர முடியாது. அதுதான் டெக்னிக்கல். அதுக்கப்புறம் நமக்கு கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,892 ஒரு சப்போர்ட்டு. அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா 870 855 வரைக்கும் ஒரு சப்ளை ஜோன். அப்புறம் 810 795 வரைக்கும் ஒரு சப்ளை ஜோன். இந்த 2 சப்ளை ஜோன் இருக்குது. இதெல்லாம் தொட்டு இதை அடுத்து கீழே போனால் மட்டும்தான் உண்டு. ஆனால் இந்த இடத்துலேயே நமக்கு பையிங் ப்ரெஷர்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு வேளை அப் போச்சுன்னா இது வரைக்கும் சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ண எல்லாமே ரெசிஸ்டண்ட்டாக மாறும். ரெசிஸ்டண்ட்டை தவிர்த்து சப்ளை ஜோனுன்னு பார்க்கும்போது மேலே 25,005 25,015 வரைக்கும் ஒரு சப்ளை ஜோன். அப்புறம் 26,027 ஒரு ரெசிஸ்டன்ட், 26,125 ஒரு ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே இருக்க சப்ளை ஜோன். நாளைக்கு மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகணும். இதை தவிர்த்து வெளியே போக வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் கேப் அப் ஆர் கேப் டவுன் இருக்கிற வரைக்கும் சப்போர்ட்டு, ரெசிஸ்டண்ட்டு, சப்ளை ஜோனு, டிமாண்ட் ஜோனு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் மூவ் ஆகிறாந்தா ஃபஸ்ட்டு நேராக நம்ம சப்ளை ஜோனை தொட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை ஹிட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அதையும் ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப மேலே போச்சுன்னா அந்த சப்ளை ஜோனை தொட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிரும். கேஸ் கொஞ்சம் சின்னதாக டவுன் கொடுத்துட்டு திரும்ப மேலே போச்சுனாலுமே நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி அதில் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இன்கேஸ் அதையும் பிரேக் ஆச்சுன்னா திரும்ப நம்ம நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு போயிடும். அதுலேயும் கொஞ்சம் ரீடெஸ்ட் ஆகி கீழே வந்துருச்சு, பிரேக் ஆகிடுச்சின்னா டைரெக்டாக அந்த சப்ளை ஜோன்லேருந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கும். மற்றபடி வேறு எங்கேயும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோவை வச்சு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். ட்ரேட் பண்ணுற எல்லாருமே கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.